மல்டிபிள்ஸ் நம்ம ஏதோ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 2 நம்பர் எடுத்துக்கலாம். நம்ம பாருங்க, இப்போது சின்ன நம்பராகவே எடுத்துக்கலாம். ஒரு 2 and 3 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 2 into 3 is equal to 6. இப்போ மல்டிபிள் சொல்கிறது இதுதான், the product of 2 numbers. ஓகே, அப்போது இதுதான் இந்த 2 நம்பரோட மல்டிபிள்ஸு. இப்போது இந்த மல்டிபிள்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ மல்டிபிள்னா என்னன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம், கிடைக்கிற ஆன்சருக்கு பேர் தான் மல்டிபிள் நமக்கு சொல்லிட்டோம். ஓகே, ஃபைண்டிங் மல்டிபிள்ஸு. எப்படி மல்டிபிள்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட மல்டிபிள்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்னா 2 into 1 2. ஓகே, 2ஓட எந்த நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணுறோமோ அது எல்லாம் அப்போ கிடைக்கிற ஆன்சர் எல்லாமே மல்டிபிள்ஸ் தான். இப்போ 2 into 1 2, இந்த 2ன்றது மல்டிபிள். 2 into 2 is equal to 4, இது ஒரு மல்டிபிள். 2 into 3 is equal to 6, இது ஒரு மல்டிபிள். பாருங்கள், 4 6 8 10. 2 into 6 வந்து 12, 2 into 7 வந்து 14, 2 into 8 வந்து 16, 2 into 9 வந்து 18. இப்படி போய்கிட்டே இருக்கும். மல்டிபிள்ஸுக்கு எண்டே கிடையாது. இப்போது இந்த 2 அப்படிங்கிற நம்பரோட லாஸ்ட் மல்டிபிள் என்னன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இது வந்து அன்லிமிட்டட். ஓகே, இப்போ இதே மாதிரி 3ங்கிற நம்பர் இருக்குது. இதோட மல்டிபிள்ஸ்லாம் கண்டுபிடிங்கன்னா 3 into 1 வந்து 3, 3 into 2 6, 3 into 3 9, 3 into 4 12, 3 into 5 15, 3 into 6 18. அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ எப்படி நம்ம மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்துக்கிட்டோம். அடுத்து என்னென்னா காமன் மல்டிபிள்ஸ்னால் என்ன, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, காமன் மல்டிபிள்ஸ். இப்போ பாருங்கள், இது 2. இந்த 2ஓட மல்டிபிள்ஸ் தான் இது எல்லாமே. இது 3ஓட மல்டிபிள்ஸ் தான் இங்கே எல்லாமே இருக்குது. பட் 2ஓட மல்டிபிள் 3ஓட மல்டிபிளும் சேமாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பாருங்கள், இப்போது இங்கே 2 இருக்குது, இங்கே இல்லை. 4 இருக்குது, இல்லை. 6 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. பாருங்கள். ஓகே, அதே மாதிரி அடுத்து 8 இல்லை, 10 இல்லை, 12 அப்படிங்கிறது இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அடுத்து 18 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போது பாருங்கள், 6 12 18. ஓகே, இப்போ இதெல்லாம் என்னென்னா காமன் மல்டிபிள்ஸு. எதோட காமன் மல்டிபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 and 3. இப்போது 6 இருக்கு இல்லையா, 6ஐ வந்து 2வால் டிவைட் பண்ணுங்க. கரெக்டாக 0 வருதா, டிவிசிபிள் ஆகுதா? அதே 6ஐ 3ஆல் டிவைட் பண்ணுங்க. கரெக்டாக டிவிசிபிள் ஆகுதா? அப்போது இது எல்லாமே காமன் மல்டிபிள்ஸு. காமன் 6 12 18 ஆர் காமன் மல்டிபிள்ஸ். எதோட காமன் மல்டிபிள்ஸ்? ஆஃப் 2 and 3. ஓகே, காமன் மல்டிபிள்ஸ்னால் இதுதான். இங்கே இருக்கிற அதே நம்பர் இங்கேயும் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி எழுதணும். அந்த நம்பர் இந்த 2, இப்போ 6 இருக்குன்னா அது 2வாலையும் கரெக்டாக டிவைட் ஆகும், 3ஆலையும் கரெக்டாக டிவைட் ஆகும். ஓகே, அதுக்கு பேர் தான் காமன் மல்டிபிள்ஸ்.